Hello everyone, this is MC Kanimani from Coimbatore. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எம்சினா யாருன்னு பார்த்துருவோம். அந்த எம்சிலையும் நான் ஏன் ஒன்றை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதிலாம் இந்த வீடியோல தான் இருக்கு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் எம்சினா ஒன்றும் இல்லைங்க, மாஸ்டர் ஆஃப் செரிமனி தாங்க. ஒரு படத்துக்கு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அந்த மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிற எங்களை மாதிரி எம்சிஸும் இம்பார்ட்டன்ட் தாங்க. எம்சி என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அந்த மூமெண்ட்டை மெமரபிள் ஆக்குறது மட்டும் இல்லாமல் ஃபன்னபிளா என்ஜாயபிளா எவ்வளோ ஸ்போர்ட்டிவா கொண்டு போக முடியுமோ அது எங்களால முடியுங்க. அதுதாங்க எம்சி. அந்த எம்சினை நான் எவ்வளோ சூஸ் பண்ணோம், நீ என்னதான் பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ உங்களுக்கான பதில் அதுலேருந்து. ஃபர்ஸ்ட் பர்த்டே ஈவெண்ட்ல இருந்து போங்க. பர்த்டே பார்ட்டிஸ்னாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். பர்த்டேனாவே ஸ்பெஷல் தாங்க. அந்த பார்ட்டிஸை ரொம்ப மெமரபிளா ஆக்க வேண்டாமா? உங்களுடைய பர்த்டேவை நீங்களும் மறக்க கூடாது, மற்றவங்க யாருமே மறக்க கூடாது இல்லையா? அந்த மாதிரி அந்த மூமெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்குறது தாங்க எங்க வேலை. பர்த்டே பார்ட்டிஸ் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து குழந்தைங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டார்ச்சரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் அங்க டேபிள் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் கேம்ஸ்ல உங்க குழந்தைகளை விட்டுட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நான் என்ஜாய், எங்களுக்கெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் இருக்குங்க. உங்களுக்கும் நிறைய கேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதை நீங்க விளையாடி சந்தோஷமா இருக்கலாம். என்னால ஏஞ்சுலாம் வர முடியாது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே தான் நான் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். பட் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்க, நாங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் கேக் கட்டிங்ல இருந்து டிஜே ஃப்ளோர், வீடியோஸ் அண்ட் சாங் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் பர்த்டே முடிச்சு போனோம்னா கெட் டுகெதர்னாவே எல்லாரும் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்குதாங்க. வந்து கையை குலுக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? அதை மெமரபிள் ஆக்க வேண்டாமா? மெமரபிள் ஃபன்னபிள்னாவே அங்க கேம்ஸ் வந்துடணும் இல்லையா? அந்த கேம்ஸ் தாங்க நாங்க கொண்டு வரோம். வெறும் கேம்ஸ் மட்டும் இல்லைங்க, அதை பிளேவரபிளா மாத்திருக்கு. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஸ்பெஷலா கேப்சர் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மெமரபிளாகவும் ஆக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா அப்படியே மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு பெரிய திருவிழா இல்லையா? சங்கீத்ல ஆரம்பிச்சு என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. என்கேஜ்மெண்ட்டுங்கிறதாவே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாளோ இல்ல கல்யாணத்துக்கு அடுத்த நாளோ வரவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்த்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த வாழ்த்துக்களை சந்தோஷம் மட்டும் இல்லாம அழகான மூமெண்டா மாற்றுறதும் எங்க எம்சி கையில தாங்க இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வர பிரைட் அண்ட் க்ரூம்க்கு வாழ்த்துக்களை பெற்று தரது மட்டும் இல்லாம வந்த ரிலேட்டிவ்ஸும் அந்த கல்யாணத்தை மறக்க முடியாத அளவுக்கு கேம்ஸ், சாங்ஸ், டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அட்டகாசமா பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்க எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். உங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லைங்க, அது எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவு சந்தோஷமா கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா கார்பரேட் ஈவெண்ட்ஸ் நீ எப்படிமா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம்னா, I'm also professional MNC working பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு தாங்க. So I can able to manage the corporate events also. corporate events ஆனாவே இங்கிலீஷ் இருக்கணும், ஃபார்மலும் இருக்கு, இன்ஃபார்மலும் இருக்கு. டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருக்கு. 2 டீமா பிரிச்சு அந்த டீமுக்குள்ள எவ்வளவு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட கோஆர்டினேஷனை கொண்டு வருது. அது இன்ஃபார்மல் ஈவெண்ட்ஸ். அதையும் பண்ணலாம். ஒரு அவார்டு ஃபங்க்ஷனா இல்ல ஒரு யாருக்காவது ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மல் ஈவெண்ட்ஸும் வி கேன் டூ. அங்கே இங்கிலீஷில் தான் பேசணும். ஸோ ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் ஈஸிலி அப்படின்னு சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா இப்படி கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து மால் ஈவெண்ட்ஸ், ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம்னா அங்கதாங்க பெரிய கிரௌடையே ஹேண்டில் பண்ண போறோம். ஏன்னா இந்த மேரேஜ் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மால் ஈவெண்ட்னா எத்தனை கோடி பேர் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாயபிள் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ப்ரமோட்டர்ஸோட அதை ப்ரமோட் பண்ணி தரதுதாங்க வேலை. அவ்வளோ பேர் வந்திருக்கிறதுக்கு முன்னாடி ப்ரமோட் பண்றதுன்னு பெரிய வேலையை. அந்த வேலையை ரொம்ப ஈஸியா அந்த ஃபன்ஃபுல்லான டான்ஸ், சாங் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணலாம். இதுதான் MC கனிமொழியோட ப்ரொஃபைல். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உடனே புக் பண்ணிருங்க. அதோட சைனிங் ஆஃப் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாங்க MC கனிமொழி. பை.